சரி, இப்போது இன்றைக்கோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு யார் யார் ரெடியாக இருக்கிறது? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? சரி வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு மீனவர் இருந்தாராம். யார் இருந்தாங்களா? மீனவர். யார் டைகர்? ஃபிஷர், மீனவர். சரி, மீனவர்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மீன் பிடிக்கிறவங்க. வெரி குட். மீனவர் யாருன்னா அவங்க வந்துட்டு மீன் பிடிக்குவாங்க. அவங்க கடலில் போயிட்டு மீன் பிடிச்சி அதை மார்க்கெட்டில் வைத்து அப்புறம் தான் அவங்களுக்கு காசு வந்து அவங்களோட டெய்லி ஒர்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. கடல்ல குரோக்கோடைல் எல்லாம் இருக்குமே அப்போ? ஆமாம் டைகர் இருக்கும். ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வேணும்ல, அதனால அவங்க வந்துட்டு மீன் பிடிச்சி அத்தை மார்க்கெட்டில் வைத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு மீன் கிடைக்கலனா? மீன் கிடைக்கலன்னா அவங்களுக்கு காசு கிடைக்காது. அப்போ அவங்க பாவம் இல்லை, சாப்பிடாத இருக்குவாங்க. சரி, இப்போ அந்த மீனவர் பேர் வந்துட்டு சைமன். சொல்லுங்க. சைமன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாமா? தெரியுமா? சூப்பர்மேன். இல்லை. பிட்ரோ. இல்லை, அவரு பேரு தான் பீட்டர். பீட்டரா? தெரியுமா உங்க எல்லாருக்கும் பீட்டர்? தெரியுமே. யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸோட டிசைபிள். வெரி குட் டைகர். டைகருக்கு எல்லாம் கை தட்டிடுங்க. அவர் என்ன பண்ணாருன்னா கடலில் போயிட்டு நைட்டெல்லாம் ஃபுல்லாக அவங்க வந்துட்டு மீன் பிடிக்க பார்க்குறாங்களாம். ஆனால் ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கலையாம். பாவம் தானே. இப்போ வந்துட்டு நம்ம டைகர் ஸ்கூல்லேருந்து பசியில் வரதான் ரொம்ப வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போய் கிச்சனில் எல்லாத்தையும் சாப்பிடலாண்டான்னு வரதான். வீட்டில் வந்து பார்த்தா மம்மி எதுவுமே செய்யலையாம். ஐயோ. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா, உங்களுக்கு சாப்பாடே இல்லையா? அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ, ரொம்ப பசியாக இருக்கும். அப்புறமா ரொம்ப டயர்டாகிடுவேன். அப்புறம் வேற என்ன? ரொம்ப சேட் ஆயிடுவேன். வெரி குட். ரொம்ப சேட் ஆயிடுவல்ல. அந்த பசியில் என்னடா இது, நம்ம எவ்வளோ ஆசையாக வந்தோம், ஒன்றுமே இல்லைன்னு சேட் ஆயிடுவீங்க தானே. யார் யாருக்கு அந்த மாதிரி ஆயிருக்குது? எனக்கும் ஆயிருக்குது. அப்போ வந்துட்டு பீட்டரும் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்களாம் அந்த வலையெல்லாம் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் தூங்கி கடலுக்குள்ளே விழுந்துட்டு மாட்டாங்களா? இல்லையே, பாவம் அவங்க நைட்டெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்களாம். ஓஹோ. நீங்கள் நம்மளா இருந்தால் எல்லாம் தூங்கிட்டுக்கோம் தானே. ஆனால் பீட்டர் அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களாம். நைட்டெல்லாம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்களாம். ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கலையாம். ஐயோ. அப்போ அவருக்கு எவ்வளோ சேடாக இருக்கும் இல்லை? அப்போ அந்த சேட்னஸ்லேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நெட் இருக்குதுல்ல அதெல்லாம் வாஷ் பண்ணி நின்றுக்கிறாராம். அப்போது காலையில் ஆயிடுச்சான், ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கலையே, சரி வந்துடலான்ட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்களாம். வந்துட்டு அந்த நெட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வாஷ் பண்ணியிருந்தாங்களாம். என்ன பண்ணியிருந்தாங்களா? வாஷ் பண்ணியிருந்தாங்க. வெரி குட். அப்போதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தாராம். யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இன்னொரு பார்ட்னர் மீன் பிடிக்கிறவர். இல்லை. அவங்க பசங்க? இல்லை. சூப்பர்மேன்? இல்லை இல்லை, உங்க யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல யார் வந்திருந்தா ரியல் ஹீரோ? ஜீசஸ். வெரி குட். ஏசப்பா வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தாராம். வந்தோன்னும் அவர் பார்த்தாராம் பீட்டர் வந்து அந்த நெட்டெல்லாம் வாஷ் பண்ணிருக்குறது. அப்போ ஜீசஸ் சொன்னாராம் அவர் போட்டில் ஏறிட்டு நம்ம இன்னும் உள்ளே போகலாம் வாங்கோ சொன்னாங்களாம். அப்புறம் ஜீசஸ் சொன்னாராம் ரைட் சைடு நீங்கள் வலைய போடுங்கன்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாராம்? ரைட் சைடு வலைய போடுங்க. வெரி குட். அப்படி சொன்னோம் இந்த ஃபிஷர்ஸ் மேன்ஸ்க்கெல்லாம் நல்லா தெரியுமா நம்ம எந்த டைமில் போனால் மீன் கிடைக்கும், எவ்வளோ டீப்பாக போனால் மீன் கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் அவங்க நைட்டெல்லாம் போயிட்டு கிடைக்கல. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏசப்பா கிட்ட, நாங்கள் நைட் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பார்த்தோம், எங்களுக்கு ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் போடுறேன்னு சொன்னாங்களாம். என்ன பண்ணாங்களா? நீங்க சொல்றீங்க அதனால நான் நெட்டை ரைட் சைடு போடுறேன். வெரி குட். அப்போ அவங்க இந்த இடத்துல ஏசப்பாக்கு என்ன பண்ணுறாங்க? ஒபே பண்றாங்க. என்ன பண்ணுறாங்க கேட்கல? ஒபே. வெரி குட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு என் கொஷன் எல்லாம் எதுவுமே கேட்காத ஏசப்பாக்கு கீழ் படிஞ்சு வலையை வந்துட்டு ரைட் சைடு போடுறாங்களாம். அப்படி ரைட் சைடு போட்டோன்னு என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? என்ன கெஸ்க்கு தான் என்ன ஆச்சுன்னு? அப்படியே அந்த நெட்டை இழுக்கோ 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 அப்படியே முடியாம கீழே விட்டார் பீட்டரு. அப்புறம் வேற என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அந்த நெட்டு கீழே பீட்டர் விட்டாரு. நெக்ஸ்ட் போட்டெல்லாம் தண்ணியில் அச்சுன்னு போயிட்டுக்கோம். ஆனால் நம்ம ஏசப்பா தான் அங்குறாருல்ல, அவர் சொன்னாரா போடுங்கன்னு. இவங்கள போட்டால் எல்லா மீனுங்களும் ஓடி வந்து நான் தான் போவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் ஓடி வந்து எல்லாம் அந்த வலையில் விழுந்துச்சு. அப்போ வந்துட்டு அவங்க வலையை எடுக்கிறாங்களாம், கப்பலில் போடுறாங்களாம். அவங்களோட போட் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக நிரம்பிடுச்சான். என்னாச்சா? போட் ஃபுல்லாக. யார் யார் கப்பல் விட்டு இருக்குது மழை தண்ணியில்? அந்த கப்பல் என்ன வெயிட்டான பொருள் வச்சா என்ன ஆகும்? முழுகிடும். வெயிட் வச்சா தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ அந்த ஜாஸ்தி மீனுங்கெல்லாம் அவங்க வாரி வாரி போடுறாங்களாம். கப்பலே அப்படியே முழுகிற மாதிரி ஆயிடுச்சான்.
ஆனால் ஏசப்பாக்குறாருல அப்படி யாரும் விட மாட்டார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஆளையும் கம்பெனி கூப்பிட்டுக்கினாங்களாம். இன்னொரு போட் வச்சுருக்குறாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு அந்த மீனை எடுத்து மீன் வந்து நேக்கு தான் எடுக்கோ. அப்போ அவங்க 2 போட்டும் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்தாங்களாம். இவங்களுக்கு இந்த மிராக்கல் எப்படி ஆச்சு டைகர்? அவங்க ஜீசஸ்க்கு ஒபே பண்ணதுனால. வெரி குட். நீ சொல்லு ராபிட். சேம், அவங்க ஜீசஸ்க்கு ஒபே பண்ணதுனால அந்த மிராக்கல் ஆச்சு. வெரி குட். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மிராக்கல் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் ஏசப்பா சொல்கிறாருன்ட்டு அவங்க டவுட் படாத, எந்த கொஷனும் கேட்காத, ஒபே பண்ணி அவங்க நெட்டை போட்டாங்க. நெட்டை போட்டோன்னா என்ன ஆச்சு? மிராக்கல் ஆச்சு. நம்ம ஏசப்பா கீழ் பண்ணிச்சா நம்ம லைஃப்லேயும் மிராக்கல் ஆகும். ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு பசங்களா? சூப்பரா இருந்துச்சு. இனிமேல் யார் யார் ஒபே பண்ணுறது? நானு. வெரி குட். யார் யார் இப்போ நான் என் கூட நம்ம டைகர் கூட அண்ட் ரேபிட் கூட சேர்ந்து மெமரி வர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரெடியாகிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே ரெடியாகிறீங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Anyone who loves me will obey my teachings. John chapter 14 verse 23. இப்போ எல்லாருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்களா? ஆன்லைன் கிளாஸ். அப்போ ஆன்லைன் கிளாஸ்னால் கையில் மொபைல் எப்பவுமே வச்சுட்டுக்கிற மாதிரி இருக்குதே. ஆமாவா டைகர்? எஸ். மொபைலில் என்ன பண்ணுறீங்க டைகர்? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். ஆனால் அப்படி தெரியலையே, கொஞ்சம் பேர் வந்துட்டு கிளாஸ் டைம்னு சொல்லிட்டு மம்மி டாடி கிட்ட மொபைல் வாங்கின்னு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா ஷோஸும் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாம் வெறும் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியலையே. மம்மி டாடிக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்றாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபுல்லு சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டனே. ஆமாவா டைகர்? அப்படிதாங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க ராபிட்? நானும் அப்படிதான் கேள்விப்படுறேன். ஆனால் நம்ம ஏசப்பா பசங்க அப்படியெல்லாம் பண்ணலாமா? இப்போது இனியோட அவேர்னஸ் என்னென்னா, நீங்கள் மொபைல் வந்துட்டு வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா மம்மி டாடி கூட உக்காந்துக்குன்னு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்காக கார்ட்டூன்ஸ், அப்படி மாரல் ஸ்டோரிஸ், அப்படியெல்லாம் நல்ல விஷயத்த பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வரும். என்ன வரும்? ஐ ப்ராப்ளம். அப்புறம் ஹெட்டேக் வரும். இந்த சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டால் எல்லாம் சோடா புடின்னு கேலி பண்ணுவாங்க தானே உங்களை. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் வேணான்னா நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக மொபைல் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு ஒரே இடத்துல உக்காந்து மொபைல் யூஸ் பண்ணினே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்.
என்ன வரும்? ஹெல்த் இஷ்யூஸ். அப்புறம் ரொம்ப ஃபேட் ஆகிடுவீங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வரும், மென்டல் ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் தானே? யார் யாருக்கு வேணா கை தூக்குங்க. எனக்கு வேணாக்கா. அப்படி வேணான்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாஸ்தி மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது, மொபைலும் கையுமாவே சுற்றக்கூடாது, சரியா? உங்களுக்கு கிளாஸ் இருக்கும்போது மம்மி டாடிகளை கேட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போனா போர் அடிச்சிச்சுன்னா நம்ம சர்ச் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் என்ன கார்ட்டூன்ஸ் எல்லாம் வருது இல்லை, அது பார்க்கலாம். மாரல் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். எது வந்துட்டு உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணதோ அதை மட்டும் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்வான்டெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஓகே கேட். ஓகே கேட். வெரி குட். நம்ம டைகரோ ரேபிட்டோ இனிமேல் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ். நீங்கள் பசங்களா எல்லாம் ஓகே, இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டீங்க. வெரி குட். போச்சிங்கில் இறங்குடா, போச்சிங்கில் இறங்குடா. பில்டிங் மேலே இருக்கு, கீழே இருக்காத. கன் என்ன கேச்சிச்சா? M416 கேச்சுக்குதுடா. மார்க் பண்ணுறேன், வேறு என்ன கேச்சிச்சுன்னா 8Xக்குதா? வரான் பாரு அஞ்சேரி ஒருத்தன். சுர்ரா. என்னடா சொல்றான்னுங்கிற? பப்ஜி ஆடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி? சும்மா எப்போ பார்த்தோன்னு தரான்னுக்கிற. டேய், அங்கங்கே பப்ஜி ஆடி தாண்டா பசங்களாம் சாவுறாங்க, உனக்கு தெரியலையாடா? போமா, சும்மா நீ ஒன்று சும்மா டென்ஷன் பற்றினு கதைங்க. அந்த மனுஷன் தான் அப்படி பண்ணுறான்னா நீ கூட இப்படி பண்ணுறியாடா? வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தா நீ இப்படி தான் பண்ணுவியா? வரான் படுறா. டேய், ஊழியக்கார் சொல்லிக்கிறாரா அப்படியெல்லாம் ஆடக்கூடாது. அங்க ஒருத்தங்க பாறா. சரி, ஒரு கார் போது பாறா. டேய், சொல்றா சொல்றது கேளுடா, ஆடக்கூடாதுடா. சும்மா போமா, டென்ஷன் பற்றினு கதைங்க. எனக்கு என்னடா ஊழியக்கார் சொல்லிக்கிறாரு, ரெண்டு பேரும் கேட்காம இப்படி ஆடினே சொல்றா. சரா பாம்பு போறான் பாரா. ஸ்மோக். ஐயோ டேய் மகன், என்னடாச்சு உனக்கு? டேய், ஒரே புள்ளியே உனக்கு என்னடாச்சு? ஏஞ்சுக்கூடா, பேச சொன்னனே கேட்டியா? டேய் என்னடாச்சு? டேய் நான் என்னடா பண்ணுவேன்? ஏஞ்சுக்கூடா, மேலே யாருன்னா வந்து தூக்கின்னு போங்களேன். டேய் ஏஞ்சுக்கூடா. டேய் என்னடாச்சு உனக்கு? என்னமாச்சு அவனுக்கு? டாக்டர், பப்ஜி ஆடி அவன் இப்படி ஆயிட்டுக்கிறான் டாக்டர். ஐயோ, எல்லா பிள்ளைங்க இப்படிதாம்மா கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டு சின்ன வயசுலயே பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக்னு வந்து சாகுறாங்க. நீங்க ஏமா மொபைல் கொடுக்குறீங்க பசங்க கிட்ட? ஐயோ, அவன் ஆன்லைன் கிளாஸ்க்கு இதுன்னு வாங்கி கொடுத்தாங்க டாக்டர், அவன் இப்படி பண்ணு இதுவாயிட்டுக்கிறான் டாக்டர். ஏமா கிறிஸ்டினா இருக்கீங்க, உங்க பாஸ்டர் இதெல்லாம் போதிக்கிறது இல்லையா உங்க சர்ச்சில்? எங்க பாஸ்டர் எவ்வளவோ போதிக்கிறாங்க, அப்போ கூட அவருக்கு தெரியாம இவங்க இதெல்லாம் பண்றாங்க டாக்டர். சொல்லி கூட கேட்க மாட்டேன்றாங்க. பாஸ்டர் பேச்சு கேட்கலாம், வாழ்க்கை ரொம்ப கவலை ஆயிடுமா? ஆமாங்க டாக்டர். ஆண்டவர் எதற்கு ஊழியக்கார வச்சிருக்காங்க? டாக்டர் எங்களால முடியாதது கூட ஊழியக்கார ஜபிச்சு ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்யறாரு, ஜீவனை கொடுக்கறாரு. அவர் வார்த்தை கீழ்ப்படியணும் இல்லையா? அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இங்க சின்ன வயசுலயே மொபைல கையில கொடுத்துறீங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேன்றீங்க. கடைசியில அவங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் இல்ல, கடைசியில சமுதாயத்துக்கே பிரயோஜனம் இல்லாத போறாங்கம்மா. ஒரே ஒரு பையன் சொல்றேம்மா, இப்ப இவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆச்சு டாக்டர். எப்படியாச்சும் என் புள்ளைய காப்பாத்துங்க டாக்டர். என்னால முடிஞ்ச முயற்சி செய்யறேம்மா. அடுத்து இந்த மாதிரி மொபைல் கொடுத்து பிள்ளைகளை கெடுக்காதீங்க. பிள்ளையாண்டனு நடத்த வேண்டிய வழியில நடத்துன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது இல்ல? பாத்தீங்களா பசங்களா, டாக்டர் ஆண்டி சொல்றேன், நீங்க ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி வெளியே போய் விளையாடும் போது உங்க பாடி வந்து ஆக்டிவா இருக்கும். நீங்க மொபைல் கேமுக்கே அடிக்ட் ஆயிட்டு இருந்தீங்கன்னா அநேக பிள்ளைங்க செத்து போறாங்க. சின்ன வயசுலயே பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக் வருது. இந்த பையனை பாருங்க, இவனை நாங்க காப்பாத்துறதே கஷ்டம். இது போல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் மைண்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒண்ணு, தேவனுடைய தாசர் சொல்றதை சரியா கேட்கணும். ரெண்டாவது, அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வீட்டுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, தேவனுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் நல்லவரே. இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் நல்லவரே. For
forever and ever is good. ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು, ಅವನು ಎಂದೆಂದಿಗೂ ಒಳ್ಳೆಯವನು. ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು, ಅವನು ಎಂದೆಂದಿಗೂ ಒಳ್ಳೆಯವನು. యేసు మంచివాడు, అన్నికు ఎప్పటికూ మంచివాడు. యేసు మంచివాడు, అన్ని ఎప్పటికీ మంచివాడు.